ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு 3 செட்டு கொடுத்துட்டாங்க. 3 செட்டு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஸோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் சி அப்படின்னு சொல்லி நம்மளே வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏன்ற செட்டு 5,6. அகைன் மறுபடியும் ஏ தான் போடணும், 5,6 ஏ கிராஸ் ஏ. அப்போ ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணால் என்ன கிடைக்கும், 5,5. நெக்ஸ்ட்டு 5,6. அடுத்து 6,5 6,6 அப்படின்னு வந்துடும். இது வந்து என்னன்னு வச்சுக்கலாம், நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அப்படியே அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் சி ஃபைன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி ஃபைன் பண்ணுவோம். பி கிராஸ் பி ஈக்குவல் டு பின்ற செட் என்ன நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்குது, 4,5,6 கிராஸ் மறுபடியும் பின்ற செட்டு 4,5,6. அப்புறம் ரெண்டு கிராஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 4,4 4,5 4,6. அடுத்து 5,4 5,5 5,6. லாஸ்ட்டாக 6,4 6,5 6,6 அப்படின்னு வந்துடும். அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும், சி கிராஸ் சி கேட்டிருக்காங்க. அதே ரைட் ஹேண்ட் சைடு சி கிராஸ் சி ஈக்குவல் டு சின்ற செட் என்னது 5,6,7 கிராஸ் அகைன் சின்ற செட்டு 5,6,7 எழுதிக்கிறோம். அப்போ இதை கிராஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், 5,5 5,6 5,7. அடுத்து 6,5 6,6 6,7. லாஸ்ட்டாக 7,5 7,6 7,7. இது வந்து சி கிராஸ் சியோட வேல்யூ. இதுக்கடுத்து நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்னா, இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்க பி கிராஸ் பிக்கும் இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்க சி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன்னா நம்மளுக்கே தெரியும், காமன் எலமெண்ட்ஸ் என்னென்ன காமன் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதான் வந்து இன்டர்செக்ஷன். அப்போ என்னென்ன காமன் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 4,4 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இருக்கா, இல்லை. அடுத்து 4,5 4,6 இது எதுவுமே அங்கே இல்லை. அடுத்து 5,4 அதெல்லாம் இல்லை. 5,5 5,6 இது ரெண்டுமே இருக்குது. 5,5 இந்த செட்லேயும் இருக்குது, இங்கேயும் 5,5 5,6 இருக்குது. அடுத்து 6,4 இல்லை, 6,5 6,6 இங்கே 6,5 6,6 இது ரெண்டுமே இங்கே இருக்குது. இந்த மற்ற ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக இல்லை. அப்போ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும், 5,5 5,6 6,5 6,6 இந்த 4 எலமெண்ட்ஸ் வரும். இது வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் அப்படியே கவனிங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2லேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் சி. தேர்ஃபோர் இட் இஸ் வெரிஃபைடு. 3 செட்டு கொடுத்துருந்தாங்க. 3 செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு. அப்போ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் சி இட் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். தேங்க்யூ.